டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி ஒரு பக்கம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு வச்சுக்கிட்டா, விஜய் அவர்கள் அரசியல் அறிவிப்புகள் அவர்களுடைய சொந்த ரசிகர்களையும், தொண்டர்களையுமே குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். காரணம், விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்தவரை, அரசியல் செயல்பாட்டை பொறுத்தவரை ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிறதா, ரசிகர்களே இப்போ நொந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, ஒரு கட்சிக்கு மிக முக்கியமான விஷயமே கட்சியுடைய முதல் மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது அப்படின்றத வச்சு தான். விஜயகாந்த் அவர்கள் தான் இதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவுல முதல் மாநாட அவர் அறிவிச்ச அந்த நொடியிலிருந்தே தேமுதிகவுடைய அரசியல் பயணம் அப்படின்றது டாப் கியர்ல தான் போயின்னு இருந்துச்சு. அந்த மாநாடு கொடுத்த உற்சாகத்துல அடுத்த உளுந்தூர்பேட்டை மாநாடாகட்டும், சேலம் மாநாடாகட்டும், ஒவ்வொரு மாநாட்டிலும் அதனுடைய வீரியம் அதிகரிச்சு, அதிகரிச்சு கடைசியா எதிர்க்கட்சி தலைவராக உட்காரும் அந்தஸ்துல வந்து விஜயகாந்த் அவர்கள் சாதனை படைச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு கேரியர் வரத்துக்கே விஜயகாந்த் அவர்கள் கூட்டின ஒரு மாநாடு வந்து பெஞ்ச் மார்க்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்தலிலேயே நேரடியா சிஎம் தான் ஆகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. 2026 தான் எலெக்ஷனுடைய குறிக்கோள் அப்படின்றதையும் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு பிரம்மாண்டமான மாசான மாநாடு கூட்டினத்துக்கே அவரால் ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அடுத்தடுத்த எலெக்ஷன்ல தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து அவரால் தொட முடிந்தது. ஸோ விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே விஜயகாந்த் அவர்களை விட 5 மடங்காவது வீரியமாக செயல்பட்டால் மட்டுமே அவர் நேரடியாக சிஎம் போட்டிக்கு வந்து களமிறங்க முடியும் அப்படின்றது அரசியல் அரங்கில் தெள்ள தெளிவாக தெரிந்த ஒன்று. ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் பார்த்தால் உண்மையிலே அதுக்கான ஒரு நோக்கத்தோட தான் அவர் களமிறங்குகிறாரா அப்படின்ற சந்தேகமே வருது. காரணம், நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை பற்றி, என்ட்ரியை பற்றி, மாநாடை பற்றி பலவிதமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். நமக்கு வர தகவல்கள் அடிப்படையில் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த விஷயமும் வெளியே வரவில்லை அப்படின்றது தான் சோகமான உண்மை. நடிகர் விஜய் அவர்கள் லெட்டர் பேடிலையாவது முன்னாடி வந்து அறிக்கைகள், அப்டேட்டுகள்னு கொடுத்திருந்தாரு. இப்போ கோட் படம் வெளிவருகிறது அப்படின்றதால அந்த ப்ரொமோஷன்ல பிஸியா இருக்காரு அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய அரசியல் ப்ரொமோஷன்ஸை அரசியல் படத்து மட்டும் கட் பண்ணிக்கோ. தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கான முன்னெடுப்புகளை எந்த விதமாகவும் செயல்படுத்தவில்லை அப்படின்றதுதான் ஒரு சோகமாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து வர அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மாநாடு ஒவ்வொரு இடத்துல நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி வந்து திருச்சி, சேலம் அதெல்லாம் வந்து டிஸ்கஷன் இருந்துச்சு. சொல்லப்போனால் திருச்சி தான் ஃபைனல், மதுரை தான் ஃபைனல் அப்படின்றது ஃபைனல்ன்றதுக்கான அப்டேட்டே பல அப்டேட்கள் வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி தான் தமிழ்நாட்டில் சென்டர் பாயிண்டாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம மாநாடு நடத்தினா தான் எல்லாரும் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதனால விஜய் அவர்கள் திருச்சியில் இடமே தேர்வு செஞ்சுட்டாங்க. அதற்கான மனுவை கூட கொடுத்துட்டாங்க. 8 ஏக்கர் பரப்பில் வந்து பிரம்மாண்ட மாநாடு நடக்க போது. டேட் மட்டும் குறிப்பிடாம அது செப்டம்பர் 25 அந்த வாக்கில் டென்டேட்டிவாக வச்சு அவங்க பர்மிஷனே வாங்க போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் தகவல்கள் வந்தது. ஆனால் இப்போ மீண்டும் புதிய தகவல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தில் மாநாடு நடத்த விஜய் அவர்கள் திட்டமிடுகிறார் அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த மாநாட்டுக்கான டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 அப்படின்னு ஒரு டென்டேட்டிவா வந்து சொல்றாங்க. விழுப்புரத்துல விக்கிரவாண்டி சூர்யா கல்லூரி கிட்ட வந்து மாநாடு நடத்த போறாங்க. விழுப்புரம் டோல்கேட் பக்கத்துல ஒரு மாநாடு நடத்த போறாங்க அப்படின்ற அளவுக்கு பலவிதமான தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. மீண்டும் இவை எதுவும் விஜய் அவர்களால் அறிக்கை மூலமாகவோ, வீடியோ மூலமாகவோ எந்த விதமாகவும் உறுதிபட தெரியப்படுத்தவில்லை அப்படின்றதுதான் இன்னொரு சோகமான உண்மை. காரணம், இதை வந்து சஸ்பென்ஸாவே வச்சு கடைசி நேரத்துல பிரம்மாண்டமா அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்லை கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்புதான் இந்த மாநாட்டுக்கான தேதியை அறிவிக்க வேண்டும் என்று விஜய் காத்துக் கொண்டிருக்கிறாரா? இல்லை கோட் படம் வெளியாகி வெற்றி பெற்றவுடன் அந்த சந்தோஷத்தில் இதை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு காத்துக் கொண்டிருக்கிறாரா என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது. சொல்லப்போனா விஜய் அவர்களுக்கும் விழுப்புரத்துக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியால வந்து அது இப்பவே சில பேர் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் வந்து விழுந்த இடத்துல இருந்தே தான் ஏறணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு. காரணம், விஜய் அவர்கள் பீக்ல இருந்த சமயத்துல விழுப்புரம் ரன் அப்படின்ட்டு வந்து மிகப்பெரிய அளவுல ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அது. ஸோ விழுப்புரத்திலிருந்து எங்கே தன்னை கிண்டல் செய்தார்களோ அங்கிருந்தே மீண்டும் எழ துடிக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்றத சோசியல் மீடியால ஒரு பக்கம் பெருமையாகவும் கிண்டலாகவும் சொல்லியிருக்காங்க. மாநாடை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்க போகிறது, பிரம்மாண்டத்தை காட்டப் போகிறார் விஜய் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காரணம், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா தமிழக வரலாற்றில் மட்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றிலேயே அந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கக்கூடாது அப்படின்றது விஜய் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், பட் பிராக்டிக்கலா அவ்வளோ பாசிபிளா அப்படின்றது அவருக்கே சந்தேகம் வந்துட்டதாகவும் சில பேர் சொல்றாங்க. முதல்ல மாநாடு வந்து அந்த மதுரையிலயோ திருச்சியிலயோ பண்ணும்போது
10,00,000 பேர் குறைஞ்சபட்சம் 10,00,000 பேர் கூட்டின்னு வந்து நம்ம பிரம்மாண்டமான மாநாடு நடத்தணும்ன்ட்டு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், அவ்வளவு கூட்டத்த கூட்டுறதுக்கு சிரமம் இருக்கும். பிளஸ் பர்மிஷன் அது இதுன்றதுல பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்றத உணர்ந்து கொண்ட விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் தடாலடியாக 1,00,000 பேர் வந்தா போதும். ஒரு 75,000லேருந்து 1,00,000 பேர் மட்டும் வந்து உட்கார்ற மாரி ஒரு மாநாடு நம்ம பண்ணலாம். அது இனிஷியலான ஒரு மாநாடா இருக்கும். கொடி, தோரணம் எல்லாம் கட்டி ஒரு மாஸா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நடைப்பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை ரொம்ப குறைத்து மதிப்பிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. திருச்சியிலேயே வந்து நீங்க 1,00,000 பேர் தான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மத்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியா வருவாங்கன்னு விஜய்க்கு சில பேர் எடுத்து சொன்னதாகவும், அதனால விக்கிரவாண்டியில வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 3,00,000 பேரை வச்சு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி காட்டலாம் அப்படின்னு விஜய் ஃபைனலா டிசைட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது மீண்டும் எதுவும் உறுதிப்படுத்தாததுதான். காரணம் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய அப்டேட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அறிக்கை மூலமாக வருவதே கிடையாது. முன்னாடி எல்லாம் எங்க தலைவர் வந்து அறிக்கையிலேயாவது ஏதாவது அப்டேட் குடுத்திருந்தாரு. இப்ப அது கூட குடுக்கலையே அப்படின்ட்டு விஜய் ரசிகர்களே சில இடத்துல நொந்து கொள்வதை நம்மளால் பார்க்க முடியுது. பட் எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்கள் கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எந்த நடவடிக்கையும் எடுப்பார் அப்படின்றத மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடிகிறது. காரணம், ஒருவேளை அந்த அரசியல் அறிவிப்புகளால் அந்த படத்திற்கு ஏதாவது சிக்கல் வந்து விடுமோ அப்படின்னு விஜய் பயப்படுகிறார் என்ற தகவலும் உலா வருகிறது. மொத்தத்தில் செப்டம்பர் 5 கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பாசிட்டிவ் விமர்சனம், நெகட்டிவ் விமர்சனம் எது வந்தாலும் சரி, தன்னுடைய அரசியல் பயணத்தை விஜய் அவர்கள் ஆரம்பிப்பார் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அடிச்சு சொல்றாங்க. நாமளும் அதற்காக காத்திருப்போம். விஜய் அவர்கள் திருச்சியில இடம் தேர்வு செய்ததா தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில, இப்ப விக்கிரவாண்டியில 3,00,000 பேர் கூடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்த போறதா செய்திகள் சொல்றாங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு நினைக்கிறீங்க? மத்தியில இருக்கிற அந்த திருச்சி வந்து பெட்டரா இருக்குமா? இல்லை விக்கிரவாண்டியில் நடத்தக்கூடிய மாநாடு வந்து பெட்டரா இருக்குமா? அப்படின்றது உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.